ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் தர போகிறேங்க. இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி போட்டிங்கன்னா கையில் துவைச்ச துணியை விட பளிச்சுன்னு ஆகிடுங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கிறது லிக்விடாக இருந்தாலும் சரி, டிட்டர்ஜென்ட் பவுடராக இருந்தாலும் சரி, நல்லா நுரவர அளவுக்கு கையை விட்டு அடிச்சுக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு துணி போடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே கரையாமல் இருக்கும். ஸோ இப்படி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதில் துணியை போட்டு ஊற வைங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு டிப்பு. ரெண்டாவது டிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, துணி ஊறினதுக்கு அப்புறமேட்டு அந்த துணி எல்லாத்தையும் கவுத்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு அதை உங்களுடைய கால்னால் வந்து நல்லா மிதிங்க. ஒரு 5 நிமிஷம் மிதிச்சு கொடுங்க. மூணாவது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் துணியை போடுறப்ப தனித்தனியாக எடுத்து போடுங்க. மொத்தமாக எடுத்து கொட்டிடக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிளில் போடணும். ஒரு துணி அந்த சைடும் ஒரு துணி இந்த சைடும். ஸோ இப்படி போடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டிப்ஸ். நாலாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வாஷிங் மிஷினுடைய கொள்ளளவுக்கு வரைக்கும் தாங்க துணி போடணும். ஃபுல்லாக போடக்கூடாது. முக்கால் அளவுக்கு தான் வந்து போடணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து விடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஊற வைக்கிறப்ப தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடையோ டிட்டர்ஜென்ட் பவுடரையோ போட்டுட்டோமே இப்போயும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. கிடையாதுங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிட்டர்ஜென்ட்டையோ இல்லைனா பவுடரையோ போட்டிங்கன்னா தான் உங்கள் துணி பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் போட்டு காமிச்சிட்டு நான் செட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ துணி எல்லாத்தையும் நான் மிஷினில் போட்டுட்டேன். இப்போ வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயில் வச்சுக்கிட்டேன். 49 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிவிட்டேன். இப்போ பவர் ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ என்னுடைய மிஷின் வந்து துவைக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக துவைக்க ஆரம்பிச்சிருது பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கிறது சாம்சங்குங்க. ஸோ இப்போ வந்து துவைச்சதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எண்டுன்னு காமிச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபில்ட்ரு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். துணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பளிச்சுன்னு தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒயிட் துணியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பனியன் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வெளியில் ஃபுல்லாக மிஷின்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், நான் என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பனியன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கையில் துவைச்சா கூட இந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்காது. நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நான் காய போட்டுடுறேன். ஸோ காய போட்டதுக்கு அப்புறமேட்டு காஞ்ச துணி எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காய போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி துவைச்சிங்கன்னா உங்கள் துணியும் பளிச்சுன்னு இருக்கும். பாய்.